வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். முதல்வர் ஜெயலலிதாவுடன் சேந்தமங்கலம் தொகுதி தேமுதிக பெண் எம்எல்ஏ சாந்தி சந்திப்பு. சட்டசபையில் விஜயகாந்த் கட்சியினர் பலம் மேலும் குறைந்தது. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை துவக்கி வைத்தார் முதல்வர் ஜெயலலிதா. கருணாநிதி காலம் தாழ்த்தியதாக குற்றச்சாட்டு. இடவசதி இல்லாத தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் கிடைப்பதில் சிக்கல் நீடிப்பு. கருத்து கேட்பு கூட்டத்தில் பள்ளிகள் முறையீடு. விரிவான செய்திகள். தேமுதிகவைச் சேர்ந்த இன்னொரு எம்எல்ஏ முதல்வர் ஜெயலலிதா ஆதரவாளராக மாறியுள்ளார். சேந்தமங்கலம் தொகுதி பெண் எம்எல்ஏ சாந்தி புதனன்று முதல்வர் ஜெயலலிதாவை நேரில் சந்தித்து பேசினார். கடந்த சட்டசபை தேர்தலில் கூட்டணி வைத்து ஆட்சியை பிடித்த அதிமுகவும் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பிடித்த தேமுதிகவும் உள்ளாட்சி தேர்தலிலிருந்து தனித்தனியாக களமிறங்கின. இந்நிலையில் எதிர்பாராத திடீர் திருப்பமாக விஜயகாந்தின் பால்ய நண்பரும் எம்எல்ஏவுமான சுந்தரராஜன் முதல்வர் ஜெயலலிதாவை நேரில் சந்தித்தார். இதைத் தொடர்ந்து தொகுதி பிரச்சினைக்காக சந்திப்பதாக கூறி தேமுதிக எம்எல்ஏக்கள் அருண் பாண்டியன், தமிழழகன், மைக்கேல் ராயப்பன், சுரேஷ்குமார் உள்ளிட்ட 5 எம்எல்ஏக்கள் முதல்வர் ஜெயலலிதாவை சந்தித்தனர். அதிமுக ஆதரவு எம்எல்ஏக்களாக 5 தேமுதிக எம்எல்ஏக்களும் செயல்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் தேமுதிக பெண் எம்எல்ஏவான சாந்தி புதனன்று முதல்வர் ஜெயலலிதாவை தலைமைச் செயலகத்தில் நேரில் சந்தித்தார். தொகுதி பிரச்சினைக்காகவே முதல்வரை சந்தித்ததாக சாந்தி தெரிவித்தார். நான் என் தொகுதி மக்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களிடத்திலே மக்களுக்காக கோரிக்கை மனை கொடுத்து வந்திருக்கின்றேன். புரட்சி தலைவி அம்மா அவர்களும் எனது மக்களுக்காக, தொகுதி மக்களுக்காக கோரிக்கைகளை கனிவுடன் செய்து தருகிறேன் என்று சொல்லிய புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு எனது கனிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்வதோடு, இன்று 2 ஆண்டு காலம் மக்கள் பணிகளை சிறப்பாக செய்து இன்றைக்கு 3ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கின்ற இந்த நேரத்திலே புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு எனது கனிவான நன்றியினை தொகுதி மக்களின் சார்பாகவும் எனது சார்பாகவும் தெரிவித்து வந்திருக்கின்றேன். தேமுதிகவில் மொத்தம் 29 எம்எல்ஏக்கள் இருந்தனர். தற்போது ஜெயலலிதா ஆதரவாளர்களாக 6 பேர் மாறியிருப்பதை தொடர்ந்து சட்டசபையில் தேமுதிகவின் பலம் 23ஆக குறைந்துள்ளது. தேமுதிகவைச் சேர்ந்த மேலும் சில எம்எல்ஏக்கள் முதல்வர் ஜெயலலிதாவை சந்திப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது. 1928 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை முதல்வர் ஜெயலலிதா துவக்கி வைத்தார். தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கனவு திட்டமாக ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் இருந்து வருகிறது. கடந்த 1986இல் எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டது. 1994இல் ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது 350 கோடி ரூபாயிலும், 2005இல் மீண்டும் ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது 1005 கோடி ரூபாய் ஜப்பான் நாட்டு நிதியுதவியுடன் இத்திட்டம் தயாரிக்கப்பட்டது. இறுதியில் தற்போது 1928 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை புதனன்று முதல்வர் ஜெயலலிதா துவக்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் இத்திட்டத்தை துவக்கி வைத்த முதல்வர் ஜெயலலிதா இது தொடர்பாக தான் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது சட்டசபையில் விவாதிக்க அனுமதி தராததையும், தற்போது தன்னால் இத்திட்டம் துவக்கி வைக்கப்பட்டுள்ளதையும் எடுத்துக் கூறினார். கர்நாடக சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறுத்தி வைத்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதியின் செயலை தட்டி கேட்கும் வண்ணம் 8/4/2008 அன்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு நான் சென்று இது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். ஆனால் திமுகவைச் சேர்ந்த அன்றைய பேரவைத் தலைவர் அதனை அனுமதிக்கவில்லை. அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து பேரவைக்கு வெளியே பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளித்த நான், இந்த திட்டத்தை நிறைவேற்ற துணிவில்லாத முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்றும், அரசியல் உறுதிமிக்க அரசுதான் மக்களுக்கு தேவை என்றும், அத்தகைய அரசை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வழங்கும் என்றும் நான் தெரிவித்தேன். நான் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த பணிகள் முடுக்கிவிடப்பட்டதால் தற்போது இந்த திட்டம் இன்று என்னால் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. இவ்விழாவில் தமிழக அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர், ஜப்பான் துணை தூதர், ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமையின் முதுநிலை பிரதிநிதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் துவங்கப்பட்டதை கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டப் பணி செயல்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தை முதல்வர் ஜெயலலிதா வீடியோ கான்பரன்சிங் மூலம் புதன்கிழமையன்று துவக்கி வைத்தார். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் துவக்கப்பட்டதற்கு கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்ட மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். நிலத்தடி நீரில் புளோரைடு கலந்து வந்ததால் இப்பகுதி மக்கள் பற்களில் கரைபடிந்து அவதிப்பட்டு வந்தனர். இந்நிலையில் இந்த கூட்டு குடிநீர் திட்டத்தால் இரு மாவட்ட மக்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். புதனன்று கிருஷ்ணகிரியில் அதிமுகவினர் பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். கிருஷ்ணகிரியில் இந்த திட்டத்திற்காக கட்டப்பட்டுள்ள நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து நகர்மன்ற தலைவர் தங்கமுத்து குடிநீர் தேவைக்காக தண்ணீர் திறந்துவிட்டார். கடந்த 1986இல் எம்ஜிஆர் ஆட்சிக் காலத்தில் திட்டமிடப்பட்ட இத்திட்டம் தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. போதிய இடவசதி இல்லாத தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் புதுப்பிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இடவசதி சார்ந்த விதியை மாற்றியமைப்பது தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் தொடர்ந்து நடந்து வருகிறது. தமிழகத்தில் தனியார் பள்ளிகள் துவங்குவதற்கும் அதற்கு அங்கீகாரம் வழங்குவதற்கும் அரசு பல்வேறு விதிமுறைகளை வகுத்துள்ளது. இதில் இடவசதி முக்கிய நிபந்தனையாக உள்ளது. ஆனால் பல பள்ளிகள் அரசின் நிபந்தனைகளை செயல்படுத்தாததால் அரசின் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமைக்கான விதிகளை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனால் பள்ளிகளின் புதுப்பித்தல் அங்கீகாரம் வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பாக பெற்றோர், தனியார் பள்ளிகள் அதன் கூட்டமைப்பினருடன் கலந்து பேசி அவர்களுடைய கருத்துக்களை அரசு பதிவு செய்திட பள்ளி கல்வித்துறை, மெட்ரிகுலேஷன் உள்ளூர் திட்ட குழுமம் உட்பட 7 பேர் கொண்ட குழுவை அரசு அமைத்துள்ளது. இதனிடையே கோவையில் பள்ளி கல்வித்துறை இயக்குநர் தேவராஜ் தலைமையில் கருத்து கேட்பு கூட்டம் நடந்தது. இக்கூட்டத்தில் புதியதாக துவங்க உள்ள பள்ளிகளுக்கான விதிமுறைகளை செயல்படுத்த கால அவகாசம் கேட்டு பலர் கோரிக்கை விடுத்தனர். கூட்டத்தில் கேட்கப்பட்ட கருத்துகள் விரைவில் அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை இயக்குநர் தேவராஜ் தெரிவித்தார். தனியார் பள்ளிகளுக்காக அரசாணை வெளியிடப்பட்டது. குறைந்தபட்ச இடவசதி மாநகராட்சியில் 6 கிரவுண்டும், ஊராட்சி பகுதியில் 3 ஏக்கராக இடம் நிர்ணயம் செய்யப்பட்டது. நிபந்தனையை பூர்த்தி செய்ய இயலாத காரணத்தினால் பல பள்ளிகளுக்கு தொடர்ந்து அங்கீகாரம் வழங்குவதில் சிரமம் ஏற்பட்டது. தற்பொழுது 800க்கும் மேற்பட்ட பள்ளிகள் அவ்வாறு தொடர் அங்கீகாரம் பெறுவதில் சிக்கல் உள்ளன. அனைத்து தரப்பினருடைய கருத்துக்களையும் கேட்டறிந்து ஒரு தனியார் பள்ளிக்கு குறைந்தபட்ச இடவசதி எவ்வளவு என்பதை நிர்ணயம் செய்ய அரசுக்கு பரிந்துரை செய்ய என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கருத்து கேட்பு கூட்டத்தில் கோவை, ஈரோடு, நாமக்கல், திருப்பூர் மாவட்டங்களை சார்ந்த தனியார் பள்ளி நிறுவனங்கள், பள்ளி கூட்டமைப்பினரும் திரளாக கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தனர். டிவி தொடர் படப்பிடிப்புகளுக்கு தனிப்பட்ட தொழிலாளர் அமைப்பை ஏற்படுத்துவதென தமிழ்நாடு சின்னத்திரை தயாரிப்பாளர் சங்கம் அறிவித்துள்ளது. இதனால் பெப்சியில் பிளவு ஏற்பட்டுள்ளது. சினிமா படப்பிடிப்பு தொழிலாளர்களிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக கடந்த சில நாட்களாக சினிமா, டிவி தொடர் படப்பிடிப்புகள் முடங்கி போயுள்ளன. இந்நிலையில் சென்னையில் பத்திரிகையாளர்களை சந்தித்த தமிழ்நாடு சின்னத்திரை தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் ராதிகா சரத்குமார் தங்களது படப்பிடிப்புக்கு தனிப்பட்ட தொழிலாளர் அமைப்பை துவங்கப் போவதாக அறிவித்தார். சமீப காலமாக தொழிலாளர்கள் அவர்களுக்குள் ஏற்படும் தனிப்பட்ட பிரச்சனைகள் காரணமாக சின்னத்திரை படப்பிடிப்பை எந்தவித முன்னறிவிப்பு இன்றி நிறுத்திவிடுகிறார்கள். இதற்கு மேலும் எங்களது தயாரிப்பாளர்கள் சோதனைகளை தாங்க முடியாத காரணத்தால் கர்நாடகா, கேரளா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் சின்னத்திரைகளுக்கு என்று தனிப்பட்ட தொழிலாளர் அமைப்பு உள்ளது போல் தமிழ்நாட்டிலும் தொடங்குவது என ஏகமனதாக முடிவு எடுக்கப்பட்டது. தமிழக டிவி சேனல்களில் மொழி மாற்ற தொடர்கள் அதிக அளவில் இடம்பெறுவதை சுட்டிக்காட்டிய ராதிகா சரத்குமார் இதனால் தாங்கள் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தார். தமிழ் டிவி சேனல்கள் மொழி மாற்ற டிவி தொடர்களை நிறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். 5% பங்குகளை விற்க நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் முடிவு செய்துள்ளதாக நிர்வாக இயக்குநர் தெரிவித்துள்ளார். பொதுத்துறை நிறுவனங்களின் 10% பங்குகள் பொது பங்குகளாக இருக்க வேண்டும் என்பது செபியின் விதிமுறை. ஆனால் என்எல்சியின் 6.54% பங்குகள் மட்டுமே பொது பங்குகளாக உள்ளன. எனவே அந்த 10% எட்டும் வகையில் மேலும் 5% பங்குகளை விற்க என்எல்சி நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த என்எல்சி நிர்வாக இயக்குநர் சுரேந்தர் மோகன் ஒப்பந்த தொழிலாளர்கள் படிப்படியாக நிரந்தரமாக்கப்படுவர் என்று கூறினார். அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்தாச்சு. நம்ம சீனியாரிட்டி லிஸ்ட் வாட் எவர் வி ஆர் கோயிங் டு பப்ளிஷ் சீனியாரிட்டி லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணி within 2 months we are going to settle the list
அப்புறமும் வேகன்சி பார்த்துட்டு ரெகுலரைஸ் பண்ண போறாங்க. NLC-யின் 5% பங்குகளை விற்கும் முடிவை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி பிரதமருக்கு முதல்வர் ஜெயலலிதா ஏற்கனவே கடிதம் எழுதியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நில மோசடி புகாரில் சசிகலாவின் அண்ணன் மகன் டாக்டர் வெங்கடேஷ் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். சசிகலாவின் அண்ணன் சுந்தரவதனத்தின் மகனான டாக்டர் வெங்கடேஷ் அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறையின் முன்னாள் மாநில செயலாளராக செயல்பட்டவர். திருச்சியைச் சேர்ந்த விஸ்வநாதன் என்பவர் வெங்கடேஷ் மீது தஞ்சை நீதிமன்றத்தில் கடந்த 2012ஆம் ஆண்டு ஒரு புகார் மனுவை கொடுத்தார். அதில் தஞ்சையில் தனக்கு சொந்தமான நிலத்தை வெங்கடேஷ் ஆக்கிரமித்துள்ளதோடு கொலை மிரட்டல் விடுத்ததாக புகார் தெரிவித்தார். அந்த மனுவை தமிழ் பல்கலைக்கழக காவல் நிலையத்திற்கு நீதிமன்றம் அனுப்பியது. நில மோசடி புகார் தொடர்பாக சென்னை விரைந்த தஞ்சை போலீசார் நீலாங்கரையில் உள்ள வீட்டில் வைத்து வெங்கடேஷை கைது செய்தனர். பின்னர் அவரை தஞ்சைக்கு அழைத்துச் சென்ற போலீசார் நீதிபதி கார்த்திகாயினி முன் ஆஜர்படுத்தினர். வரும் 11ஆம் தேதி வரை வெங்கடேஷை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். நீதிபதியின் உத்தரவை அடுத்து டாக்டர் வெங்கடேஷ் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். ராமநாதபுரத்தில் இருந்து இலங்கைக்கு கடத்த இருந்த 45 கிலோ கஞ்சா மூட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். தேனியிலிருந்து மண்டபம் வழியாக இலங்கைக்கு கஞ்சா கடத்த இருப்பதாக ராமநாதபுரம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. மண்டபம் கடலோர பகுதியில் பாதுகாப்பை தீவிரப்படுத்திய போலீசார் மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் வந்த அரசு பேருந்தில் இறக்கிய மூட்டைகளை சோதனையிட்டனர். அதில் கஞ்சா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட இலங்கையைச் சேர்ந்த ஜெயசீலன், உசிலம்பட்டியைச் சேர்ந்த சாந்தி உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். மூட்டைகளில் இருந்த 45 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் கடத்தல் சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சமீப காலமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடத்தல் சம்பவம் அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. மதுரையில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடல்வாழ் உயிரினப் பொருட்களை பதுக்கி வைத்திருந்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். கடல் பஞ்சு, கடல் விசிறி, பவளப்பாறை மற்றும் பலவிதமான சங்குகள் போன்ற கடல்வாழ் உயிரினப் பொருட்களை ராமநாதபுரத்தில் இருந்து கடத்தி வரப்பட்டு மதுரையில் தரம் பிரிப்பதாக வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. சிம்மக்கல் கல்பாலம் அருகே வனத்துறையினர் நடத்திய அதிரடி சோதனையில் அங்கு 3 பேர் 30 மூட்டைகளில் கடல்வாழ் உயிரினப் பொருட்களை பதுக்கி வைத்திருந்தனர். 3 பேரையும் கைது செய்த அதிகாரிகள் அவர்களிடமிருந்த கடல்வாழ் உயிரின பொருட்களையும் கைப்பற்றினர். ராமேஸ்வரம் கடல் பகுதியிலிருந்து கடல் பஞ்சு, விசிறி, கடல் விசிறி, பவளப்பாறை எல்லாம் கடத்திட்டு வர்றதாக கோரிப்பாளையம் கல்பாலத்துக்கு கீழ் பக்கம் அவங்க ஸ்டாக் வச்சிருந்து தரம் பிரிச்சுட்டு இருந்தாங்க. அதை பூரா நாங்க சீஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அது 3 பேர் அக்யூஸ்ட் பிடிச்சிருக்கோம். 3 பேரையும் வனத்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தனர். தங்கத்தின் விலையில் புதன்கிழமை அன்று ஒரு சவரனுக்கு 152 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,072 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,509 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 20 காசுகள் அதிகரித்து 46 ரூபாய் 70 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 43,650 ரூபாயாக இருந்தது. திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலில் நடந்த குரு பெயர்ச்சி விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். ஆண்டுதோறும் தட்சிணாமூர்த்தி எனப்படும் குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயர்கிறார். அதன்படி செவ்வாய்க்கிழமை இரவு 9 மணிக்கு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் இடம்பெயர்ந்தார். குரு பெயர்ச்சியை முன்னிட்டு சிவாலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடந்தன. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகேயுள்ள ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோவில் குரு பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது. இக்கோவிலில் குரு பெயர்ச்சி விழா கோலாகலமாக நடந்தது. பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு பரிகாரங்களை செய்து சுவாமியை தரிசித்தனர். இதேபோல் மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே குருவித்துறையில் சித்திரரத வல்லப பெருமாள் கோவில் முன் குரு பகவானுக்கு தனி சன்னதி உள்ளது. பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் குரு பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு நடந்த சிறப்பு பூஜையில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வியாழ பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பிரவேசத்தினை முன்னிட்டு அருள்மிகு சித்திர ரத வல்லப பெருமாள் திருக்கோவில் வீட்டிற்கும் வியாழ பகவான் சன்னதியில் பரிகார மகாயாகங்கள் நடைபெற உள்ளது. இந்த வருடம் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் மிதுன ராசி, கன்னி ராசி, கடக ராசி, கன்னி ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி,
மீன ராசி மற்றும் மேச ராசிக்காரர்களுக்கு பரிகாரம் செய்ய வேண்டியது. தொடர்ந்து குரு பகவானுக்கு பல்வேறு அபிஷேகங்களும் தீபாராதனையும் நடந்தன. குரு பெயர்ச்சியை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் கோவில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. தஞ்சாவூர் மாவட்டம் திட்டையில் உள்ள வசிஷ்டேஸ்வரர் கோவிலிலும் குரு பெயர்ச்சி பரிகார பூஜைகள் நடந்தன. இந்த விழாவை முன்னிட்டு வரும் 6ஆம் தேதி லட்சார்ச்சனையும் 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை சிறப்பு பரிகார ஹோமமும் இங்கு நடக்கிறது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.